பாருங்கள், இன்றைய தினம் இறைவன் அருளக்கூடிய பாடல்களை சிந்திப்போமாக. போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன் ஏற்று வந்து எதிர் தாமரைத்தாள் உறும் குற்றம் அன்னது ஓர் கொள்கை என் கொள்கையே. பாடல் வரிகளை சற்று மெதுவாக சிந்திப்போம். போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன் ஏற்று வந்து எதிர் தாமரைத்தாள் உறும் குற்றம் அன்னது ஓர் கொள்கை என் கொள்கையே என்பது பாடல் வரிகளாக நமக்கு அமைந்துள்ளது. தாமரைத்தாள் என்றால் பத்மபதம் என்று பொருள் அல்லது மலர் திருவடிகள் என்று பொருள். குற்றம் அன்னது என்றால் யமனை ஒத்தது ஆகும். குற்றம் அன்னது என்றால் யமனை ஒத்தது என்று பொருளாகும். தற்பொழுது பாடலுக்குரிய பொருளை நாம் சிந்திப்போம். ஐயனே, போற்றிகள் பல நான் கூறியும் அங்கங்கள் தரையில் பட அங்க பிரதர்சனம் செய்தும் உனது புதல்மிக்க செயல்களை தொடர்ந்து சொல்லியும் பக்தி மிக்கவனாக உனக்கு நிலைத்த தொண்டுகள் புரிந்தும் நான் உம்மை அழைத்தேன் அல்லன். என்ன சொல்லிட்டு பாருங்க. உன்னை எதிர்த்து மார்க்கண்டேயனை கவர வந்தவன் உன் திருவடிகளை தன் உடலில் ஏற்று நின்றான். எனது நிலையும் அவ்வாறாகவே உள்ளது. அதாவது என்ன சொல்றார் பாருங்க சுவாமிகள். ஐயனே, போற்றிகள் பல நான் கூறியும் அங்கங்கள் தரையில் பட அங்க பிரதட்சணம் செய்தும் உனது புகழ்மிக்க செயல்களை தொடர்ந்து சொல்லியும் பக்தி மிகுந்தவனாக உனக்கு நிலைத்த தொண்டுகள் புரிந்தும் நான் உண்மை அழைத்தில்லனேல். அதாவது நான் இது போன்ற செயல்களை செய்தவன் அல்ல. உன்னை எதிர்த்து இறைவனுக்கு எதிரான செயல்களை செய்யக்கூடியவனாகிய மார்க்கண்டேயனை கவர வந்தவன் உன் திருவடிகளை தன் உடலில் ஏற்று நின்றான். எனது நிலையும் அவ்வாறாகவே உள்ளது. அதாவது நான் உனக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றேன். உன் திருவடிகளை தன் உடலில் ஏற்று நின்றான். எனது நிலையும் அவ்வாறாக உள்ளது. உன்னை எதிர்த்து மார்க்கண்டேயனை கவர வந்தவன் உன் திருவடிகளை தன் உடல் ஏற்று நின்றான். அவ்வாறாகவே எனது நிலையும் உள்ளது என்று சுவாமிகள் ஒரு அற்புதமான விளக்கத்தை நமக்கு தந்திருக்கின்றார். அதாவது இறைவனுக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டு நான் உனது திருவடிகளை தன் உடல் ஏற்று நின்றான். அவ்வாறாகவே என் நிலையும் உள்ளது என்று சுவாமிகள் நமக்கு இந்த பாடல் வரிகள் மூலமாக விளக்குகின்றார்.